கை வச்சுட்டாடா ஜில்ல டாடு வாங்கி ஆட்டம் அது இதுக்கு மேலே தங்கு 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 போயிட்டு அது பார்த்தா மலையாளம் கேட்டா யார் வந்து யார் எல்லைக்க வந்து ஒன்னே நீயா இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வித்யாபி திரும்ப மீனோட சேர்ந்துட்டாங்க. இருக்கும் நான் வேற கத்தி கத்தி 10 முறை போய் சொல்லுங்க. இந்த மாதிரி மூஞ்சி மாறிச்சு மேடம். நான் பார்த்தேன் இருக்கலாம் சாங் போடுறேன். நான் பார்த்து அதை சொல்லி டிலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜி வாட்ஸ்அப்பே இல்லை ஆன் பண்ணிட்டாங்க பாரு. டக்குனு போயிடுச்சு. நான் அதை சேவ் பண்ணவும் முடியல. செந்தன் கொடுத்தா அப்புறம் அவ்வளோதான்.
டிகேபியில் சாப்பிடுவோம் இருக்காது எப்படியா 30 ரூபா தான் சூப்பராக இருக்கும். நீ எங்கள் அண்ணன்ட்டு கேட்குறீங்க அம்மா தராது எங்கள் அண்ணன்ட்டு இது முடிய எத்தனை மணி ஆகும்? அதையும் நாங்க துண்டு போட்டு நீங்க என்னத்துக்கு யார் மனுஷன் பூந்தி எடுத்துட்டு வந்து செய்ய பலி வாங்குவோம். ஒரு கோயில வந்து கொண்டு வந்தோம்மா. அது ஏமா அப்படியே வச்சுக்கிட்ட? ஏன் பினிஷிங் பண்ணல சொல்லு? ஏன் அப்படியே இருக்குது? ஒரு வேலை நடக்கலையே. திருவிழா மட்டும் நடத்துறீங்க, என்ன எதுவுமே பண்ணலையே. ஏன் என்ன குத்துக்கிற? நான் சொன்ன மாதிரி வந்து உட்கார்ந்துட்டேனே. இல்ல நீ உட்கார்ந்துட்ட, ஆனா உன்னை வந்து ஆடவரமா பண்ணலையே. நீ அப்படியே அமைதியா இருக்கிறிய, நீ அப்படியே தான் இருக்கு. நீ எந்த ஒரு இதுவும் இல்ல, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு பெயிண்டிங் இல்ல, எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கலமா அந்த கோயில்ல. என்னமா நடந்துக்குது? ஆமா பினிஷிங் ஆகணுமா? ஆயிடுச்சே, நான் எல்லாம் வாங்கி தான் உட்காந்துட்டேன். நீ உட்காந்துருக்கமா, நீ சந்தோஷமா இருக்க சரியா? ஐயா இல்லையா, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா வந்து ஒரு கோயில்னா வந்து கோயிலா இருக்கும் சரியா? சில விஷயம் எல்லாம் பீஸ் இல்லாம இருக்கு. சுத்தி வர விஷயம் கூட சரி, சுத்தி வர விஷயம் கூட சரி, பீஸ் இல்லாம இருக்குங்க. எப்படி வந்து இது பண்ணுவாங்க சொல்லுங்க? கோபுரத்தை ஏத்து சந்தோஷமா பண்ணி கொடுமா. எல்லா வேலையும் எந்த குறையும் எல்லாம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சோ தெரியாம உங்களை கேட்டுச்சு மன்னிச்சு நல்லபடியா வாப்பா சொல்லி